சரி, நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல திங்க் பண்ணி திங்காதீங்கள, பேங்க் மூடணும், நகை கடையை மூடணும், ஷேர் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணோம். அப்புறம் பிட்காயின் கிரிப்டோ எல்லாத்தையும் காலி, சிட் ஃபண்ட் எல்லாத்தையும் காலி பண்ணி மூடிட்டோம். இருக்கிறது யாரு? ரியல் எஸ்டேட் மட்டும் தான் இருக்கு. அந்த ரியல் எஸ்டேட்ல யார் மட்டும் இருக்கா? ஆதிவி மட்டும் தான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. அப்ப பணம் எங்க வரும்? ஆதிவிக்கு தான் வரும். அப்ப பணம் எங்கேயுமே போகாது. அப்ப நீங்க பணம் ஃபுல்லா இங்கதான் வருதுன்னா, அப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆவீங்களா? பண்ணிக்கலாம். ஆயிரம் ஊர்ல இருக்க எல்லாத்தையும் மூடிட்டீங்க, பணம் நம்ம கிட்ட தான் வருது, நம்ம ஏன் பிரான்ச் ஓபன் பண்றோம்? ஆனா இங்க வந்து கட்ட முடியல, மக்கள் என்ன பிரான்ச் ஓபன் பண்ணிக்கிறோம். ஒரு இடத்துல ரொம்ப தூரம் வந்து கட்ட முடியாதுல்ல, அதனால இங்க வந்து ஓபன் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ திங்க் பண்ணி திங்காது புரிஞ்சிருச்சு. லேண்ட் காம்பவுண்டிங் ஃபார்முலாவும் புரிஞ்சிருச்சு. இதுல வந்து கொண்டு போய் ரிட்டையர் ஆகணும் ஒரு ஃபார்முலா சொல்றோம்ல. என்ன ஃபார்முலா? 58 வயசுல இருந்து 85 வயசு வரலும் நமக்கு என்ன இல்லை, வருமானம் இல்லை. அந்த 27 வருஷத்துக்கு நமக்கு 10 சொத்து இருந்தா நல்லது. ஏன் 10 சொத்துன்னு டிசைட் பண்ணோம்னா, பட்ஜெட் போட்டோம். வருஷம் 1 லட்சம், வருஷம் 12 லட்சம் தேவைப்பட்டுச்சு. 27 வருஷத்துக்கு 3.4 கோடி தேவைப்பட்டுச்சு. அதுல விலைவாசி ஒரு 7% போட்டா 13 கோடியா தேவைப்பட்டுச்சு. மாசம் 1 லட்சம் செலவாகும்னு சொல்றேன், புரியுதா? நல்லா வாங்கணும்னா அந்த மாசம் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். என்ன வாங்க மாட்டீங்களா? நல்லா வாங்கணும்னா நல்லா செலவு, காசு பார்க்காம செலவு பண்ணணும்னா மினிமம் 1 லட்சம் ரூபாயாவது தேவை. ஓகே, அடுத்து 12 வருஷத்துக்கு 12 லட்சம், 27 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம், 27 வருஷத்துக்கு 3.4 கோடி. 3.4 கோடியில 7% விலைவாசி போட்டா 13 கோடியா? சரி, 13 கோடிக்கு வந்து சொல்யூஷன் என்ன? 10 சொத்து 3 லட்சத்துல இருந்து 4 லட்சத்துக்கு வாங்கி வச்சுக்கிட்டா அது நாளைக்கு என்ன ஆயிடும்? 30ல இருந்து 58க்குள்ள வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சம்பாதிக்கிற ஆரம்பிக்கிறப்பயே சொல்றோம், 30 வயசுல இருந்து 58க்குள்ள வாங்கி போட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம். இப்போ 10 சொத்து இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாமா? இல்லாம இருக்கு. அப்ப இதை போய் சொல்லணும். வருஷம் ஒரு சொத்து வாங்கலைன்னா கூட 3 வருஷத்துக்காவது ஒரு சொத்து வாங்க. சரி, இதெல்லாம் வெளியில இருக்கவங்களுக்கு உள்ள ஃபார்முலா. ஆதி வகையில் ஒரு ஃபார்முலா இருக்கு, தெரியுமா? என்ன ஃபார்முலா தெரியுமா? உன் வாழ்நாள் இலக்கு, சொத்து இலக்கு 500. அந்த ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது.